திருச்சி சிவா, நீங்க செஞ்சதிலேயே நான் ரொம்ப ரசிச்சது ஒண்ணு உண்டுங்க. உங்க சபையில விண்வெளியை வெற்றி கொண்டவர்கள் யார் யாருன்னு ஒரு பட்டியல் போடுறார் சிவா. எங்க நாடாளுமன்றத்தில் பாருங்க. ஐயா அப்துல் கலாம், சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, அருணன், வளர்மதி, நிகிர் சாஜி, அந்த செங்கோட்டை லேடி தமிழச்சி, வீரமுத்துவேல், இவர்களெல்லாம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் விண்கலம் அனுப்பி தமிழர்களின் பெருமையை உயர்த்தியவர்கள். இதை சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கரவொலி செய்யறதுல இந்த உணர்வை நான் பாராட்டுறேன். என்ன சொல்றேன்னா, இவர் சொல்றார், இத்தனை பேரும் தமிழர்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல திருச்சி சிவா, அதோடு நின்றிருந்தார் இவர் சராசரி கல்வியாளன். இவர் ஒரு பட்டியலிட்டு அதை முடிவு செய்து கொண்டு வருகிற ஒருவர். அப்படி அல்ல, இதுக்கு மேல போறார் சிவா. ஒரு கருத்துக்கு மேல் இன்னொரு கருத்து வைக்கிற போது பழைய கருத்தை உடைக்கிறவன் பேச்சாளன் அடிக்கிறார். இந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கிறேன் சிவா. இங்கதாங்க என் மதிப்பின் மீது நீங்கள் மிக 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 உயர்ந்து போறது. இத்தனை விஞ்ஞானிகளை சொல்லுகிறேன், தமிழர்கள் என்று சொல்லுகிறேன். இத்தனை பேரும் தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர இந்தி தெரியாதவர்கள். இவர்கள் யாருக்கும் இந்தி தெரியாது. தாய்மொழி வழி கற்றவர்கள், ஆங்கிலம் அறிந்தவர்கள். இந்த இரண்டு மொழிகளை வைத்துக் கொண்டு இந்தியாவை மட்டுமல்ல, சந்திரனை வெல்ல முடியும், சூரியனை வெல்ல முடியும், விண்வெளியை வெல்ல முடியும், அத்தனை கோள்களுக்கும் ஆள் அனுப்ப முடியும். இது இந்தியால் சாத்தியப்பட்டதல்ல, எங்கள் தாய்மொழியால் சாத்தியப்பட்டது என்று நிறுவிய அந்த அழகு இருக்கிறதே, அது ஒரு பேச்சாளன் தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும். ஒரு பேச்சாளனாக இருப்பதற்கு ரொம்ப தகுதிகள் வேண்டும் தோழர்களே. எல்லாருமே பேச்சாளர்களா? பேச்சாளன் என்றால் இதோ ஒரு பேச்சாளர் இந்த மேடையில் பேசிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், எப்படி சார் இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணீங்க ஒரு நாள்ல? நல்ல பேச்சாளர் தெரியுமா சொல்லுவான், இந்த பேச்சுக்கு நான் 7 நாள் தயாரிக்கவில்லை தோழர்களே, என்னுடைய ஒட்டுமொத்த வயது 70, நான் 60 ஆண்டுகளாக தயாரித்து வருகிறேன். 60 ஆண்டுகள் தயாரித்தால்தான் 60 நிமிடம் பேச முடியும். ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒருவன் தயாரிக்க வேண்டும். சோடா குடிக்கணும், தண்ணி குடிக்கணும் ஒரு பேச்சாளர் நினைச்சான்னா அதுக்கு ஒரு இடைவெளியை தயாரிக்கிறவன் நல்ல பேச்சாளன். அந்த ஏன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் ஒரு தண்ணி குடிச்சா டைவர்ட் ஆகும், ஒரு சோடா குடிச்சா டைவர்ட் ஆகும். அது உங்க கவனத்தை சிதைக்கும், அது உங்களை சல்லைக்கு உள்ளாக்கும். அதனால் நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தால், சோடா குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் ஒரு இடைவெளி தயாரிப்பேன். சபையில் நீங்கள் 2 நிமிடம் கைதிட்டுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தண்ணீர் குடிப்பேன். அந்த இடைவெளியில் நான் தண்ணீர் குடித்தால் உங்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் உங்கள் கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற போது நான் என் தொண்டையில் இயங்கிக் கொண்டிருந்தால் தெரியாது, இயக்கத்துக்கு இயக்கம் சரியாய் போய்விடும். அப்படியெல்லாம் பேச தெரிந்த நல்ல நண்பர் திருச்சி சிவா.